அக்கா எதுவும் சொன்னாரா? எதுக்கடி காலையிலேயே அந்த ஆளை பத்தி பேசிக்கு? நல்லது எதையாவது பேசு, நாள் விளங்குமா? இல்லக்கா, நேத்து நம்ம நைட்டு சண்டை போட்டுட்டு இருந்த போது ரூம்ல இருந்து கவனிச்சுட்டு தான் இருந்தாரு. யோசிக்கவே கொடூரமா இருந்துச்சு. அதான் அக்காவை கூப்பிட்டு நீ தான் சொல்லி கொடுத்துருப்ப, நீ தான் பேச வச்சிருக்கேன்னு ஏதாவது சொல்லிருப்பாரு. எப்படி இருந்தாலும் இந்த பசங்க அவர் பண்ற டார்ச்சர்ல தான் இப்படி பேசுங்கன்னு தெரிஞ்சாலும் குத்தி பேசுவார்ல, அதான் கேட்டேன். என்னக்கா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல ரொம்ப மோசமா தான் பேசிட்டாரா? இல்ல நந்தினி, நான் அவரை பார்க்கவே இல்லை. நேத்து இந்த பிள்ளைங்களோட ரூம்ல போய் படுத்துட்டேன். அப்ப இன்னைக்கு இருக்கு. என்னது? எனக்கா எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறிய? அவருக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அது எதுவும் கேட்காம அமைதியா இருக்காருனாலே அதுக்கு சேர்த்து வச்சு பெருசா ஏதோ டிராமா பண்ண போறாருன்னு அர்த்தம். சொல்ல முடியாது. இன்னைக்கு தர்சனம் நிக்க வச்சு காலில் விழுந்தாலும் விழுவாரு. பாருங்க, வீட்டையே கூட்டு வச்சு ரெண்டாக்க போறாரு. விடு நந்தினி, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், விடு. அதுவும் சரிதான். இவங்க என்ன வேணா செய்வாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ண ரெடியா இருக்கணும். வேற என்ன செய்யறது? கால காட்சி இருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்கு தயாரா இருந்துக்கிறோம். நீங்க போறீங்களாக்கா? நான் கொடுக்குறேன். சரி, நான் இந்த இட்லி ஊத்துறேன். அத்தை, காஃபி எடுத்துக்கோங்க. தம்பி, ஞானம், காஃபி எடுத்துக்கோங்க. ஏண்டி ஈஸ்வரி, அத்தை, உன் புள்ள பெத்தவனை அம்புட்டு பேச்சு பேசுனா ஊம மாதிரி பாத்துக்கிட்டே இருந்தியே, என்னடி இதெல்லாம்? என்னம்மா உங்களுக்கு தெரியாத மாதிரி பேசுறிய? சொல்லி கொடுத்து கூட்டி வந்ததே இந்த அம்மா தான். இதுல தாடிக்காரனை பத்தி ஆஹா ஓன்னு பேச்சு வேற. அப்பவே அவன் நாக்க அறுத்து போட்டிருக்கணுமா? அதை செய்யாம விட்டது தான் தப்பா போச்சு. இந்த அளவுக்கு வாய் பேசுறான். அவன் வரட்டும், இன்னைக்கு வச்சிருக்கேன் அவனுக்கு. ஏண்டி, நேத்து பெரியவன் ஏதாவது பேசினானா? இல்ல அத்தை, நேத்து பிள்ளைங்களோடய படுத்துட்டேன். அவர்கிட்ட எதுவும் பேசல. அவன் பேசாம விட்டா நீயும் கமகமா அப்படியே இருந்துடுவியா? உனக்கு நெஞ்செழுத்தம் தாண்டி. போய் காப்பி கொடுத்துட்டு மன்னிச்சிடுங்கன்னு கேளு. அவன் நேத்து ராத்திரியும் சாப்பிடல, இன்னைக்கு காலையில இருந்து இறங்கி வரவே இல்லை. போய் உன் புள்ளையும் நீயும் மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க, அவனை கூட்டிட்டு வாங்க. என்னடி பாக்குற? உன் மவன் பெத்த அப்பனா அந்த வார்த்தை பேசலாமா? பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கறேன்னு அதுகளை கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கேன். ஒவ்வொன்னும் அதுக்கு பேசுற பேச்சும் அதுக்கு இருக்கிற ஏத்தமும் இதெல்லாம் உருப்படுறதுக்கா? போய் தர்சனும் நீயும் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு கீழே கூட்டிட்டு வாங்க. போங்க. நீ என்ன அவங்களுக்கு அத்தை தானே? சொன்ன பேச்ச கேட்டாங்களா? கேப்பாடா, போயிருக்கா இல்ல? நீ காப்பி சாப்பிடு, ஆறிட போகுது. ஆமா, பெரிய காப்பி. ஏய், போன் பண்ண எடுக்க மாட்டியா? காலைல லோடு வருதுன்னு சொன்னல, வந்துருச்சா? அப்புறம் போன் பண்ணி சொல்லணும்ல லோடு வந்துருச்சுன்னு. பணத்தை கட்டியா? இனிமே இந்த மாதிரி ஏதாவது இருந்தா போன் பண்ணி சொல்லு, சரியா? வச்சு தொலை.
அவர் மேலே இல்லை அத்தை, இங்க பார்க்குறேன். மேல இல்லையா? மேலே இல்லையா? காலையில இருந்து இன்னும் மாடி விட்டு கீழே இறங்கலையே. இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு வாட்டி போய் பாரு. சரியா பார்த்தாங்களா இல்லையானே தெரியல. தம்பி, காப்பியா காலையில் குடிச்சிட்டேனே, சரி மறுபடியும் குடிச்சுக்கிறேன். ஏய், உன் பெரிய மாமாவை பார்த்த? மாமாவா? என்கிட்ட கேட்குறிய? நான் நேற்று நைட்டு தான் பார்த்தேன். அப்பவும் அவருக்கு ஆறுதலாக 2 வார்த்தை பேசினேன். அவர் அப்படியே கோவத்தில் என்னை முறைச்சாரா, நான் பயத்தில் ஓடியாந்துட்டேன். அவர் என்னமோ கொலை காண்டில் இருக்காரு. பெரியக்கா, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. நீ கொஞ்சம் பேசாம இருடா. ஞானோ, ஞானோ, என்னம்மா? கொஞ்சம் வாப்பா. எது கூப்பிடுறாங்க தெரியல. என்னம்மா? பெரியவன் மேல இல்லையா? எங்க இருக்கான்னு தெரியல. நீ பாத்தியா? காணுமா? என்னம்மா சொல்றிய? ஆமாம் தம்பி, நான் மேலே காப்பி கொண்டு போனேன், அவரை காணல. கொஞ்சம் பாருங்களேன். சரி, வெளியில எங்கேயோ தோட்டத்தில் உட்காந்துருப்பாரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆ? அண்ணா அண்ணா அண்ணே, அண்ணே, அண்ணா அண்ணா எங்க போயிட்டாரு? அண்ணே, அண்ணே, அண்ணா அண்ணே, அண்ணா அண்ணே, அண்ணே, எங்க போனாரு தெரியலையே. எங்கிட்டாவது கடத்தெருக்கு போயிருக்க போறாரு. எங்கிட்ட போயிருப்பாரு? புது உருட்டா இருக்கு. ஏய் மூர்த்தி, ஏய் மூர்த்தி, அண்ணே, வாயா எங்க? அண்ணனை பாத்தியா? பார்க்கலேன்னு. எங்க போய் தொலைஞ்ச? உள்ள மோட்டர் ரிப்பேரா இருந்தது, தண்ணி ஏறல, அதான் போய் பார்த்துட்டு இருந்தேன். ஏயா நைட் இங்க தானே இருந்தாரு, அப்ப காலையில இப்படி தானே போயிருக்கணும். நீ ஒழுங்கா இங்க இருந்துக்கணும்ல. மோட்டரை பார்த்தா அதை பார்த்தா இதை பார்த்தேன்னு போ. கதிரு ஆ மேம், மேலே எங்கேயும் இல்லையம்மா. இல்லையா? நானும் எங்க பார்த்தேன், தெரியல. போயிருப்பான்? சக்தி, மா, உங்க அண்ணனை பாத்தியாடா? இல்லையேம்மா, மேலே நான் பார்க்கலையே. எங்க போயிருப்பா? அண்ணா அண்ணா எங்க? ஞானம் அண்ணா? பார்க்க வெளியே போயிருப்பாரு. பாக்குறேன்னு போயிருக்கான். அண்ணா டேய் என்னடா? வெளியில போய் பார்த்தீங்களா? இல்ல, வெளியில போய் தேட்டு தான்டா வரேன், எங்கேயும் காணும்டா. எங்க போயிருப்பாங்க சொல்லாம? தெரியலையே. இப்படி சொல்லாம கொள்ளாம நைட் இங்க தான் இருந்திருக்காரு. காலையில போயிருப்பாரோ? அதான் மூர்த்தி கூட கேட்டேன். நான் அவரை பார்க்கல, மோட்டர் நோண்டிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றான். அந்த நேரத்தை தான் அவர் எங்கேயா போயிருக்கணும். நல்லா பாத்தீங்களா? நல்லா பாத்துட்டேன்டா. ஆட்டோக்காரன் யாராவது பார்த்தாங்களான்னு கேட்டீங்களா? கேட்டேன்டா. இல்லையா? நீ வா உள்ள போலாம். அண்ணா டேய் இங்க இல்லடா அவரு. மா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சுமா, அவர் இங்க இல்ல. இல்லையா? ஆமாமா, மூர்த்தி கிட்ட கூட கேட்டேன், அவனும் காலையில இருந்து பார்க்கலன்னு சொல்றான். என்னடா சொல்ற? அண்ணா அவங்களுக்கு போனை போட்டு பாருங்கண்ணே. ஆ
இங்கதான் அடிக்குது. உள்ளதானே கேக்குது. ஃபோன் அடிக்குது. ம் மேலே தான் கேட்குது. அங்கேயே இரு, நான் இருக்கான் போல இருக்கு. பார்த்துட்டு போய் பாரு. அண்ணா அண்ணா அடிச்சுக்கிட்டே இருக்கு. போனை எடுக்காம வச்சுட்டு போக மாட்டாரு. டிராமாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஐயோ அண்ணா, இப்படி பண்ணிட்டீங்களா அண்ணா? என்ன கதிரே, கதிரே வாடா டேய். அம்மா சக்தி, ஐயோ அண்ணா, இப்படி பண்ணிட்டீங்களா அண்ணா? என்ன கதிரே, கதிரே வாடா டேய். அம்மா சக்தி, வாடா கதிரே. என்ன என்ன இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? பாருங்கடா, என்னன்னாச்சு? பாருங்கடா, என்னன்னு சொல். லெட்டர் எழுதிட்டாரா? என்னடா? என்ன என்ன லெட்டரு? கடுதாசி என்னதான் எழுதிருக்கானா? சொல்லி தொலை. விடு. என்ன எழுதிருக்கான்? போயிட்டாங்க போயிட்டாங்க. இப்போ என்னடா? என்னடா இது? என்ன ஆச்சு? என் வாழ்க்கையில் எனது கடமைகளை நான் முடித்து விட்டேன். இனி எனக்கு எதுவும் இல்லை. ஐயோ, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்திருக்கிறேன். என்னை தேட வேண்டாம். நல்ல குழந்தைகளை பெற்றேன் என்று நினைத்தேன். அந்த குழந்தைகளும் என் கைவிட்டு போய்விட்டது. ஒழுக்கமான மனைவி என்று நினைத்தேன். அவளும் நடத்தை தவறிவிட்டாள். எப்பொழுதும் என் உலகம் என் அம்மா என்று நம்பியிருந்தேன். அவளும் என்னை ஏமாற்றிவிட்டாள். உண்மையில் என் உலகம் என் தம்பிகள் தான். கதிருக்கும் ஞானத்திற்கும் எனது கடைசி வாழ்த்துக்கள். நான் போகிறேன். என்ன திருப்தியாடா? திருப்தியா? ஏதானே நடக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தியா? திருப்தியா உங்களுக்கு? எல்லாம் பெத்த தாயா? முத கத்தாதே போ. நீ சும்மா இருடா கதிரே, கத்தாதடா இருடா. ஏய், திருப்தி அவங்களுக்கு எல்லாம் உங்களாலதான். அத்தை, நாங்க என்ன பண்ணோம்? இப்ப எங்க போயிட்டாரு? எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருப்பாரு. இதுக்கு முன்னாடி போனதே இல்லையா? ஏய், இன்னொரு வார்த்தை பேசணும் அவனை கொன்றுவோம். ஏன்னா இப்படி கத்துறதுனால அவர் திருப்பி வர போறது இல்ல. எங்க இருக்காரு முதல்ல தேடுவோம். கிளம்பு. இதுக்காக நீ காத்துட்டு இருந்தியாடா? டேய், நீ வாடா அபி சக்தி. இருடா, சண்டை போடாதீங்கடா. தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் போன்னு போடுங்கடா. அம்மா,
அழாதம்மா, கொஞ்சம் பொறுமையா இருமா. அத்தை. எங்க போயிருக்க மாட்டேன். விடுங்கடி. போனை போடுங்க, திருப்தி அவங்களுக்கு எல்லாம் உங்களாலதான். போனை போடுங்க. உங்களோட சேர்ந்து நானும் அவன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அண்ணா நான் ஞாபகம் பேசுறேனே. அண்ணா இங்க வந்தாரா? வரலையா? மனசுக்கு எம்புட்டு சரி கஷ்டமா இருந்தா இப்படி இல்ல ஒண்ணும் இல்ல. அண்ணா வந்தாருன்னா நீங்க கூப்பிடுங்கண்ணே. என்னவா? இல்லடா எனக்கு ஒண்ணுமே செல்வராஜ் போடு, தோணலடா. திருப்பூர் செல்வராஜ் போடு. ஹலோ, யோ நான் தான் பேசுறேன். அண்ணா இங்க வந்தாரா? இது வரலையா? போனதா பண்ணாரா? சரி சரி ஓகே. ஹலோ அண்ணா, அண்ணா இங்க வந்தாரா அண்ணா? அப்படியா? இல்ல அண்ணன் வெளியில கிளம்பினாரு, அதான் நேரா அங்க வந்திருக்காரான்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். சரிண்ணே. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. சரி இப்ப இந்த மீச மாமாக்கு போடு. நான் தாங்க பேசுறேன். ஒன்றும் இல்லை, அண்ணா அங்கே வந்திருக்காங்களா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் கேட்டேன். சரி அங்கே தான் வந்திருப்பாரோன்னு. மாமா அழாம பேசுனேன். அண்ணா அங்க வந்தாரா மாமா? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல மாமா. இல்லைங்க கோமா கிளம்பிட்டாரு, அதான் அங்க வந்தாரான்னு ஃபோன் பண்ணி கேக்குறேன். அப்படியா? சரி வந்தாருன்னா உடனே என்ன கூப்பிடுங்க. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல மாமா, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல இல்ல வேணாம் மாமா, நாங்க பாத்துக்கிறோம். இல்லையாமா? சரி இரு இரு யோசிப்போம். இந்த கடமானத்துக்கு போடு, அவர் கூட இருக்கா நாம பார்ப்போம். ஓகேங்க. டேய் கடம்பா எங்கடா இருக்க? டேய் அண்ணா அங்க வந்தாரடா? இல்லையா? நீ எங்கடா இருக்க? ஐயோ சரி அண்ணா அங்க வந்தாருன்னா நீ பாத்தீங்கன்னா எனக்கு உடனே கூப்பிடுனே. சரி. என்னண்ணா கடிச்சிட்டாங்களா? எங்கேயுமே போகலடா. டேய் அந்த ஆல்டருக்கு ஃபோன் பண்ணி பாரு. அவனுக்கு என்ன தானே தெரிய போகுது? டேய் போடுறா, ஃபோன் பண்ணி பாருடா. டேய் சொல்றத கேளுடா, கண்டிப்பா ஏதாவது அவர்கிட்ட சொல்லிருப்பாருடா. நீ போடுறா. அவர் எதுவா இருந்தாலும் அங்கதான் பேசுறாரு. வேற யாருக்காவது கால் பண்ணி யாருக்கு பண்றது தெரியலம்மா. ஹலோ கதிர் தம்பி, நான் அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன். யோ நீ ஒண்ணு இங்க வந்து நொட்ட வேணாம், அண்ணன் வந்தாராங்க. என்ன தம்பி சொல்றீங்க? இங்க ஒன்றும் வரலையே, என்னாச்சு? யோ அண்ணனை காணுயா, அங்க எதுவும் வந்து ஒன்றதா சொன்னாரா? என்ன அண்ணனை காணுமா? என்ன தம்பி சொல்றீங்க? நேத்து நைட்டு தானே என்கிட்ட பேசினாரு. எது நைட்டு பேசினாரா? என்ன சொன்னாங்க? என்னடா? வீட்டில் நடந்த பல விஷயங்களை சொல்லி தம்பிங்க கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு. என்னடா? என்னது என்ன சொல்றாரு? இருங்க ஒரு நிமிஷம் என்னது என்னங்க? நான் கூட என்ன சார் திடீர்னு இப்படி பேசுறீங்கன்னு சொன்னேன். சொன்னதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு. யோ என்னையா சொல்ற? என்ன சொன்னாரு? ஏதாவது விளங்குற மாதிரி சொல்லி தொலையா. என்னடா இவன்? தம்பி நான் 1 ஹவர்ல அங்கே வந்துடுவேன். அங்கே தான் தம்பி வந்துகிட்டு இருக்கேன். இதோ வந்துடுறேன். யோ அது சொல்லு. என்ன நான் பேசுறேன் குர்ரா. என்னடா சொன்னாரு? ஏதோ ஃபோன் பண்ணி சொன்னாங்களா அண்ணன்? என்னடா சொன்னாரு? அத வந்து சொல்றேங்கறான். என்னடா இவன்? என்னமா இது? எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டாங்களா? என்ன பெத்த தாயே சந்தோஷமா? எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டாங்களா? ஏன் அப்படி பண்ற? டேய் வயசானவங்க எங்க அந்த தர்ஷன்? தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க. காலேஜ் போய் வந்து பேசுறேன் தம்பி, பேசுறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அனுப்பி விட்டீங்களா? இருங்க வரட்டும். வரட்டும் அவனை நான் பாத்துறேன். வரட்டும். இருடா ஆடிட்டர் வரட்டும். ஓடி வீரியா. சொல்லுங்க கேளு. காண ஆடிட்டர் வரானே. என்ன அந்த ஆளு வந்து என்னத்தை கிளிய போறான்? இன்னும் கேப்போம்டா. ஏன் அப்படி அவசரப்படுற? தர்ஷன் வரட்டும். கூப்பிடுங்க அவனை. நீ வர இந்த வர சொல்லுங்க. நான் பேசுறேன். போய் நில்லுடா. உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. வர சொல்லுங்க நீ. மா நீ வந்து உட்காருமா. வாமா. ஏதோ ஆயிடுச்சு. நடக்கட்டும். ஒவ்வொருத்தரையும் உண்டு இல்லன்னு பண்றேன் பாருங்க.
அத்தை எங்க போயிருப்பாரு அத்தை? நேத்து நைட்டு வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு. டேய் ஒண்ணு இல்லடா, ஒண்ணு ஆகலடா. ஏதோ கோச்சிட்டு போயிருக்காரு, அவ்வளவுதான். வந்துருவாருடா. நீ சும்மா இருக்கடா நீ. ஏய் இப்ப எதுக்குடா அழுதுட்டு இருக்க நீ? டேய் கொஞ்சம் பேசாம இருடா. வாடா. நீ வாமா. கோச்சிட்டு எங்கேயாவது போயிருப்பாருடா. வந்துருவாரா, கொஞ்சம் பேசாம இருடா.